வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியிலேயே நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் கருத்து. ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார திசாநாயக்கவும் இணைந்துள்ள வெளிப்படுத்தப்படாத கூட்டணி என்று சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. தெற்கின் தேர்தல் வெற்றி என்பது தமிழர்களுக்கு இன்னமும் ஒரு கரிநாள் என்பதை வெளிப்படுத்துவோம் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர் சக்திவேல் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்காக முழு இலங்கையும் தயாராகிவிட்ட நிலையில் பிரதான வேட்பாளர்கள் நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஆளும் தரப்பின் வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கூட்டங்களை ஒருங்கிணைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் எதிர்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அருந்திக பெர்னாண்டோ எம்பி ஐக்கிய தேசிய கட்சியின் சில உறுப்பினர்களே ரணில் விக்ரமசிங்கவை பின்னோக்கி செல்ல வைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் தமக்கு முழுமையான ஆதரவை வழங்காத பெயரளவில் செயல்படும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒத்துழைப்பு வழங்க முடியாவிட்டால் விலகிச் செல்லுமாறு ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ஆளும் தரப்பின் சிலர் பெயரளவில் செயல்படுவதாகவும் தமது தரப்பு விடயங்களை எதிர்த்தரப்புகளுக்கு தெரியப்படுத்தி வருவதாகவும் ஜனாதிபதிக்கு நெருக்கமானவர்கள் மூலம் தெரியப்படுத்தப்பட்டதன் பின்னரே அவர் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன் பிரகாரமே 4 ராஜாங்க அமைச்சர்கள் ஜனாதிபதியால் நீக்கப்பட்டதாகவும் மேலும் சிலருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியிலேயே நாட்டின் எதிர்காலம் தங்கியிருக்கிறது. அதனால் அவரை வெற்றி பெற செய்ய ஐக்கிய தேசிய கட்சி அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உபத்தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீகோத்த கட்சி தலைமையகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் 78வது நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அகிலவிராஜ் காரியவசம் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் 1946இல் பாங்கோட் மாளிகையில் ஆரம்பிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி மிகவும் பலம் மிக்க பல வேலை திட்டங்களை இந்த நாட்டுக்கு செய்திருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சியடைந்தால் நாடும் வீழ்ச்சியடைகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி எழுந்து நின்றால் நாடும் அபிவிருத்தி அடைகிறது. 1970களில் ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சியடைந்தது, நாடும் வீழ்ச்சியடைந்தது. 1977இல் ஐக்கிய தேசிய கட்சி அதிகாரத்திற்கு வந்தபோது நாடு முன்னேற்றம் அடைந்தது. அதே போன்று 1994இல் ஐக்கிய தேசிய கட்சி வீழ்ச்சியடைந்த போது 2001இல் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்து மறை பொருளாதாரம் இருந்தது. 2001இல் அரசாங்கத்தை பெற்றுக்கொண்டு நேர் பொருளாதாரமாக மாற்றி நாட்டை பலப்படுத்தினோம். வீழ்ச்சியடைந்த நாட்டை 2015இல் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி பலப்படுத்தியது. 2022இல் வீழ்ச்சியடைந்தது. ஐக்கிய தேசிய கட்சியும் வீழ்ச்சியடைந்தது. மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் நாட்டை பொறுப்பேற்ற போது நாடு மீண்டும் அபிவிருத்தி அடைய தொடங்கியது. அதனால் ஐக்கிய தேசிய கட்சி நாட்டுக்கு செய்த சேவைகள் அளப்பரியதாகும். ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் ஒரு கொள்கையுடன் செயற்பட்டு வரும் கட்சியாகும். அதனாலே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பாராளுமன்றத்தில் ஒரு ஆசனத்தோடு இருந்து நாட்டின் ஜனாதிபதியாகியவரின் வேலை திட்டத்தின் மூலம் நாடு ஸ்திர நிலைக்கு வந்திருக்கிறது. அதனால் ஐக்கிய தேசிய கட்சி புது வடிவம் பெற்று புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கி முன்னுக்கு வந்த கட்சியாகும். இன்று ரணில் விக்ரமசிங்க வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொறுப்பை சுமந்து ஓரளவு முன்னுக்கு கொண்டு வந்துள்ளார். தேர்தலில் அவர் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுகின்றார். அதனால் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெறச் செய்வதற்கு தேவையான சக்தியையும் தைரியத்தையும் கொடுத்து அர்ப்பணிப்புடன் செயற்படுவது எமது அனைவரது பொறுப்பாகும். ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் மாத்திரமே இந்த நாட்டிற்கு எதிர்காலம் இருக்கிறது. நாட்டை கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டம் அவரிடம் மாத்திரமே இருக்கிறது என்றார். ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார திசாநாயக்கவும் இணைந்துள்ள வெளிப்படுத்தப்படாத கூட்டணிக்கு ஆதரவளித்து வாக்காளர்கள் தங்கள் பெருமதிமிக்க வாக்குகளை வீணடிக்க கூடாது என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எகலியகொட பகுதியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார திசாநாயக்கவும் ஒன்றாக செயற்படுகின்றனர் என்பது தற்போது தெளிவாகியுள்ளது. வெளிப்படுத்தப்படாத கூட்டணி ஒன்று உருவாகியுள்ளது. எம்மை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த செயற்பாடு இடம்பெறுகிறது. இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் ஒருவருக்கு 200 மில்லியன் ரூபாய் செலவாகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் இருவரும் கலந்துரையாடி ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராகவும் ஒருவர் பிரதமர் வேட்பாளராகவும் போட்டியிட்டிருக்கலாம்.
இருவருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுகிறது. இதன் அடிப்படையில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு முன்னதாக அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அரசு ஊடகத்தில் கருத்துரைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் தமது தோல்வியை தேர்தலுக்கு முன்னதாக ஏற்றுக்கொள்ளும் சம்பவம் இலங்கை மாத்திரமே இடம்பெறுவதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தெற்கின் தேர்தல் வெற்றி தினம் என்பது தமிழர்களுக்கு இன்னமும் ஒரு கரிநாள் என்பதை வெளிப்படுத்துவோம் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் சமூக பொருளாதார அரசியல் மாற்றத்திற்கான சக்தியாக தம்மை அடையாளப்படுத்தும் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடத்திய பிரச்சார கூட்டம் ஒன்றில் மக்களின் அபிலாஷைகள் என தான் நினைத்ததை மட்டும் காட்டி பேசியதோடு மாற்றத்திற்கான தெற்கின் மக்களோடு இணைந்து வடக்கு கிழக்கு தமிழர்களும் தமக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக அச்சுறுத்தும் தொனியில் பேசியது அரசியல் அநாகரிகமாகும். தமிழர்களின் ஜனநாயக உரிமைக்கு எதிரானதும் என அழைப்பின் முகம் கொண்டதுமான வார்த்தைகளாகும். இதனை வன்மையாக கண்டிப்பதோடு வடக்கு கிழக்கு தாயக மக்கள் பேரினவாத கருத்தியல் கொண்டு இனகழிப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு இவர்களின் வெற்றி தினத்தினை தமிழ் தேசம் எங்கும் இன்னும் ஒரு கரிநாளாக வெளிப்படுத்த வேண்டும். அனுரகுமார தமது உரையில் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை மறைமுகமாக அச்சுறுத்தும் பாணியில் கூறியதோடு மாற்றத்தை விரும்பும் தெற்கு மக்களோடு இணைய வேண்டும் என்று அழுத்தமாகவும் குறிப்பிட்டார். அவ்வாறு வாக்களிக்காவிட்டால் தமிழ் மக்கள் அனுபவிக்க நேரிடும் என்பதையும் நாசுக்காக வெளியிட்டார். இது அவர்களின் 1988-89 கால நாகரிகத்தை காட்டி நிற்கிறது. வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தை துண்டாடி பேரினவாதத்தின் வரலாற்று பெருமையை தமதாக்கி கொண்டவர்கள் இவர்கள். அவர் அந்த பிரிப்பு நிலையில் நின்று நாட்டின் பிரச்சனையை வடக்கு கிழக்கு தெற்கு என்று ஒன்றாக கூடி பேசி தீர்ப்போம் என தனது உரையில் குறிப்பிட்டது வடக்கு கிழக்கு இனி இணைய விடமாட்டோம் என்ற நிலைப்பாட்டின் துணியாகும். யாழ்ப்பாண கூட்டத்தில் மஹிந்த, ரணில், மைத்திரி போன்றோரும் அவர்களின் சகாக்களும் புரிந்த பொருளாதார குற்றங்களுக்கும் நாட்டின் பொது சொத்தினை கொள்ளையடித்தமைக்கும் தண்டனை கொடுப்போம் என்று கூறியவர் தமிழர்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாத அரசு படையினர் புரிந்த யுத்த குற்றங்களை மறைத்து யுத்தத்திற்கு முகம் கொடுக்காத மக்கள் முன் நிற்பதை போல் நின்றார். இதே அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் இன்னும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் ஆட்சிக்கு வந்தால் யுத்த குற்றவாளிகள் என்று அடையாளப்படுத்துவோரை தண்டிக்க மாட்டோம் என்று கூறியது மஹிந்த, கோட்டா, மைத்திரி, ரணில் வரிசையில் நின்று இனப்படுகொலை யுத்த குற்றங்களுக்கும் தமிழர்கள் எதிர்பார்க்கும் நீதி தன்னுடைய ஆட்சியில் இல்லை என்பதை வெளிப்படையாகவே கூறியிருக்கின்றார். உயிர்ப்பு தின சம்பவத்திற்கு காரணமானோரை கண்டுபிடித்து தண்டிப்போம் என்று தெற்கில் வாக்கு கேட்பவர்கள் வடக்கிலே 30 வருட காலமாக அப்பாவிகளை கொலை செய்தவர்களை, பல்லாயிரக்கணக்கானோர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு காரணமானவர்களை வெளிப்படுத்த மாட்டோம் என்று தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையின் உண்மையினை மறைத்து தன்னுடைய அரசியலுக்காக தெற்கில் ஒரு பகுதியினருக்கு எதிராக நடாத்தப்பட்ட தாக்குதலின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவோம் என்று கூறுவது அரசியல் வெட்கச் செயலாகும். எதிராளிகளின் முகத்திரையை கிழிக்க தேசமாக ஒன்று சேர்வோம் என்பதுடன் தெற்கின் தேர்தல் வெற்றி தினம் என்பது தமிழர்களுக்கு இன்னமும் ஒரு கரிநாள் என்பதை வெளிப்படுத்துவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.